அனைவருக்கும் வணக்கம். 6 டேஸாக வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் எப்படி அனலைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேப்டாப்போ இல்லை உங்ககிட்ட மொபைல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போயிடணும். கூகுள் ஓப்பன் ஆகும். கூகுளில் வந்து ஸ்க்ரீனரோட டிஸ்பிளே தெரியும். இந்த விண்டோஸில் உங்களுக்கு சர்ச் பட்டன் இருக்கும். சர்ச் பட்டனில் நீங்கள் எந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோட பேர் அதெல்லாம் டைப் பண்ணிங்கன்னா கம்பெனியோட லிஸ்ட் எல்லாம் வந்துடும். ரீசெண்டாக நேற்று விபிஎல் ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அந்த விபிஎல் ரிசல்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். விபிஎல் அடித்தோடனே வருண் பெவரேஜ் லிமிடெட் வந்துச்சு. வருண் பெவரேஜஸை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இந்த ஸ்டாக் வந்து பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலையுமே அவைலபிளாக இருக்குது. மார்க்கெட் கேப், கரண்ட் ப்ரைஸ், தென் பிஇ ஆஃப் த ஸ்டாக், ஆர்ஓசிஇ, ஆர்ஓஇ எல்லாமே இருக்கும். தென் அபோட்டில் போனீங்கன்னா நீங்கள் வருண் பெவரேஜஸ் என்ன பிஸ்னஸ் பண்ணுது, சின்ஸ் எப்போல இருந்து பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் பார்க்கலாம். தென் கீ பாயிண்ட்ஸில் போனீங்கன்னா அது என்னென்ன பிராண்டுக்கு ப்ராடக்டை சப்ளை பண்ணுது, தென் அந்த ப்ராடக்டை வந்து எந்தெந்த பிராண்டுக்கு சப்ளை பண்ணுதுன்னு பாருங்கள். சி, ட்ராபிகனா, ஸ்லைஸ், 7up, ஸ்ட்ரிங், குர்குரே, அக்வாஃபினா, இது மாதிரி எல்லா பிராண்ட்ஸ்க்கும் வந்து இவங்க பெவரேஜஸை சென்ட் பண்ணுறாங்க. இது வந்து 10 கண்ட்ரீஸில் ஃப்ரான்ச்சைசஸ் ரைட்ஸ் இருக்கு அண்ட் 4 countries வித் டிஸ்ட்ரிபியூட்டர் ரைட்ஸ். 83% ரெவென்யூ வந்து இந்தியா, ஸ்ரீலங்கா, நேபாளிலேருந்து வருது. அதோட கான்ட்ரிபியூட் எல்லாமே உங்களுக்கு தெரியும் கீ பாயிண்ட்ஸில் போனீங்கன்னா. தென் கம்பெனியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இது அட்வான்டேஜ், இது டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் பியர் கம்பேரிசனுக்கு நம்ம வரோம். பியர் கம்பேரிசனில் இது வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் கம்பெனி. ஆனால் பெவரேஜஸ் வந்து இவங்களோட மேனுஃபேக்சர் காம்படிட்டராக இருக்காங்க. அவங்க கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு இது லிஸ்டாக இருக்கும். கம்பேரிசனில் உங்களுக்கு முதல்ல பார்க்கணுன்னா சேல்ஸ் க்ரோத் பார்க்கணும். எந்த கம்பெனி வந்து அதிகமாக சேல்ஸ் க்ரோத் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இது 31 லாஸ்ட் 3 இயரில் வேரியேஷன் 31.38, இது 28.93. மற்றபடி எந்த கம்பெனிக்கும் சேல்ஸ் க்ரோத் இல்லை. தென் ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 28 சம்திங். ஓரியன்ட் பெவரேஜஸ் 13.36. ஸோ இது ரெண்டும் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு போவோம். செப்டம்பர் 2025 வந்து நம்ம ரிசல்ட் பார்க்கணும்னா அதை கம்பேர் வந்து செப்டம்பர் 2024 ரிசல்ட் வச்சு தான் கம்பேர் பண்ணணும். சேல்ஸ் வந்து செப்டம்பர் 24 25 நம்ம கம்பேரிசன் பண்ணுறோம். செப்டம்பர் 24ல் 4,805, 4,897 இது இயர் ஆன் இயர் சேல்ஸ் க்ரோத் கிடைக்கும். இயர் ஆன் இயர்னா செப்டம்பர் டு செப்டம்பர் அந்த குவார்ட்டரோட சேல்ஸ் க்ரோத். ஓகேங்களா? லாஸ்ட் செப்டம்பரில் எத்தனை க்ரோத் ஆயிருக்கு? 24.14% க்ரோத் ஆயிருக்கு. பட் இந்த வருஷம் எத்தனை க்ரோத் ஆயிருக்கு? 1.91. ஸோ இந்த கம்பெனியோட ரெவென்யூ வந்து டவுன் ஆயிருக்கு. சேல்ஸ் ரெவென்யூ ரெண்டும் ஒன்று தான். ஸோ இந்த கம்பெனியோட ரெவென்யூ க்ரோத் வந்து ரொம்பவே டவுன் ஆயிருக்கு. தென் எக்ஸ்பென்ஸ்க்கு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது 3,654, இது 3,751. மெட்டீரியல் காஸ்ட் வந்து 44% ஆயிருக்கு. எம்ப்ளாயி காஸ்ட் வந்து இங்கே குறைஞ்சிருக்கு. பட் இங்கே எம்ப்ளாயி காஸ்ட் வந்து அதிகமாகிருக்கு 44%. பட் இதில் மெட்டீரியல் காஸ்ட் வந்து இவங்க குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? மெட்டீரியல் காஸ்ட் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. பட் 2% இங்கே சேல்ஸ் க்ரோவாக ஆகியும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், செப்டம்பர் 2024ல் 24% இந்த ஆப்ரேட்டிங் மார்ஜின் இப்போ 23% மாறிடுச்சு. ஓகேங்களா? அதர் இன்கம் எடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 24ன்னு இருக்குது அதர் இன்கம். இங்கே வந்து 148. ஸோ நீங்கள் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா அதர் இன்கம் வந்து ஆவரேஜாக எவ்வளோ இருக்குது? 40, 28, 45, 28, 77. இப்போ இதோட ஆவரேஜ் இருந்தால் இதில் பிரச்சனையே இல்லை. ஆனால் இது டபுளோட ட்ரிபிளாக இருக்குது. 45லேருந்து 148 இருக்குது. ஸோ இதில் 100 crores வந்து இவங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. சேம் இன்ட்ரெஸ்ட்டில் இது வந்து நமக்கு ப்ளஸ்ஸாக வருது. ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இது ப்ளஸ் ஆகும். இன்ட்ரெஸ்ட்டில் வந்து லாஸ்ட் இயர் வந்து 119 பே பண்ணியிருக்காங்க. இந்த இயர் வந்து 45. ஸோ 257 crores வந்து டெப்ரிசியேஷனில் ஷோ பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து 308 crores வந்து இங்கே டெப்ரிசியேஷனில் ஷோ பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பாருங்கள், 50 டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த 175ல் 50 போச்சுன்னா 125 வந்து ப்ராஃபிட்டில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? தென் ப்ராஃபிட் ஆன் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் 800 வந்திருக்கு. அந்த 125 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா
941. மோஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தென் இவங்களோட டேக்ஸ் 21%, இங்கேயும் 21%. ஸோ சேமாக தான் இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் 629, இங்கே வந்து 745. ஸோ இந்த 125 சம்திங்கை உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் க்ரோத்தில் உங்களுக்கு க்ரோத் காமிச்சிருக்காங்க 20%. ஸோ இந்த 20% வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல ரிசல்ட்டாக இருக்கணும்னா ஒன்று கம்பெனிக்கு சேல்ஸ் க்ரோ ஆகிருக்கணும், இல்லை ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் க்ரோ ஆகி வந்திருக்கணும், எக்ஸ்பென்ஸ் கம்மியாகி. ஓகேங்களா? இது 2 விஷயத்துலேயே வந்துருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டில் நம்ம இது நல்ல ப்ராஃபிட்னு சொல்லலாம். பட் இது வந்து அதர் இன்கம், தென் அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்பைன் பண்ணி அதிகரித்து இவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை ப்ராஃபிட்டை க்ரோ ஆகி காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரியல் க்ரோலாம் இல்லை. ஸோ கம்பெனியோட ரிசல்ட் வந்து இந்த தடவையும் பூரா தான் வந்திருக்கு. ஸோ கைஸ், நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்கேஸ் இதுக்கு மேலேயும் டவுட் இருந்துச்சுன்னா என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை.